வாட்டி எல்லோ மேன் கூப்பிட்டாரு. டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஆஃப் த கேமரால என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணுவாரு, கிள்ளி விடுவாரு. என்கிட்ட கூட 2-3 வாட்டி போட்டோ பிடிக்க போகும்போது கூட ரொம்ப கிண்டலா பேசுவாரு. ஃபேமிலியை பத்தி தான் விசாரிப்பாரு. இதை தாண்டி அவர் வெளியே வந்துட்டாருன்னா ஒரு குழந்தைத்தனமா தான் இருப்பாரு. Unconditional love for the unorthodox shots. Hi guys, this is Mirchi Anand and welcome to the show Mirchi Salutes Dhoni. ஸோ இட்ஸ் அ பிராண்ட் நியூ ஷோ. ஆக்சுவலாக என்ன மேட்டர் அப்படின்னா, தல தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் அவரோட வெறித்தனமான ஒரு ஃபேன். அவரோட பேர் டேட்டூலாம் குத்திருக்கேன். ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அன்சீன் அன்டோல்டு விஷயங்கள்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த 7 days சீரீஸ் பற்றி. இது இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் அடுத்து 7 நாள் வந்து இது உங்களுக்காக வரப்போகுது. இன்னைக்கு டே 1 ஆன இன்னைக்கு மிஸ்டர் சரவணன் ஹரி அப்படின்னு இருக்க எம்எஸ் தோனியோட ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு மேட்ச்லையும் தல தோனிக்காக அவர் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு பயங்கர எந்துவா வந்து சேர் பண்ணிருப்பாரு. நமக்கே ஆசையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர்கிட்ட தல தோனி பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி இன்டர்வியூ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஷாக்கு. ஏன்னா எப்பயுமே அதிகமாக இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட மாட்டாரு. ரொம்ப ரேர் இருந்தது. ஏன்னா ஒரு அனில் கும்ப்ளேக்கு, ஒரு தாதா கங்குலிக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்தாரு தலை. பட் அவருக்கு அந்த மாதிரி இல்ல. இது டக்குன்னு கிடையாது. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட், என்ன வந்து கௌரவிச்சு வெளியே அனுப்பணும், அதெல்லாம் அவர் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. இது நேத்தோ முந்தா நேத்து எடுத்த முடிவா கிடையாது. இவர் எப்போயோ எடுத்த முடிவு. ஏன்னா அந்த 3 நிமிஷம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு போட்டோவும் அவர் நேஷனலுக்காக என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அது எல்லாமே அதுல இருக்கு. அதனால அவர் வந்து இன்னொன்னு யோசித்து, ரெண்டாவது இன்னொன்னு அவர் அந்த போட்ட 1929 ரயில்வே டைம் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அவர் ஒரு ஜாபையும் அவர் இடத்துல விட்டு கொடுக்கல. இன்க்ளூட் ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மனிதர் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதையும் நம்ம வந்து வரவேற்கணும். இதுவும் கடந்து போகும். ஒரு ஃபேனா வந்து என்ன ஃபீல் ஆகுது, என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு வேர்ல்ட் கப்போட தாதா கங்குலி ரிட்டையர் ஆகிறப்போ கேப்டன்சி கொடுத்து ரிட்டையர் பண்ணாரு. அண்ட் அனில் கும்ப்ளேக்கு ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு கிரவுண்டு சுற்றி வந்தார். ஸோ நம்ம தல தோனிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றது தான் ஒவ்வொரு தோனி ஃபேனோட ஆசையும் கூட. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேர்வெல் செலிப்ரேஷனும் இல்லாமல் ரிட்டையர் ஆனது? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம எல்லாருமே ஒண்ணு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ஒரு ஃபேன். அவரே சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு சச்சினுடைய ஃபேன். அவர் எதுக்காக இந்தியன் டீமுக்கு வந்தாரோ அந்த பணியை வந்து சிறப்பா பணியாற்றாரு. மற்ற பிளேயரை வந்து கௌரவிக்கணும் தான் அவர் நினைச்சா தவிர, எனக்கு ஒரு கௌரவம், எனக்கு ஒரு வரவேற்பும் ஒரு பட்டமும் ஒரு பதவியும் அவர் வந்து நினைச்சே பார்க்கல. இது அவர் எதிர்பார்த்து இருந்தாருன்னா டெஸ்ட் 2014 வந்து எல்லாருமே கேப்டன்ஷிப்பை விட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர ரிட்டையர்மெண்ட் சொல்ல. ஆனா அவர் வந்து எதிர்பார்க்க முடியாம ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்தாரு. அந்த சீரியஸ் முடிஞ்சு அந்த பிரஸ் மீட் வந்துதான் அவர் ரிட்டையர்மெண்ட்டே சொன்னாரு. ஏன்னா சீரியஸுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு அங்கேயே ஏதாவது பண்ற போறாங்கன்னா அவர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. உதாரணத்துக்கு 2018 வந்து கம்பேக் கொடுத்து நம்ம டிராஃபி வின் பண்ணுவோம். அப்பயும் அந்த தம்ஸ் அப் கம்ஸ் ஓரமா போய் போயின்னு இருப்பாரு. அதுதான் அவரு. தோனிக்கு நிகர தோனி தான். நம்ம யோசிக்கிறத அவர் என்னைக்குமே செய்ய மாட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னு யாராலையுமே சொல்ல கூட முடியாது. ஸோ தல தோனி ஃபேன்ஸ் கூட எப்படி ஒரு கேப்டன் கூலாக நம்ம பார்த்துருக்கோம். சில டைம் ஃபீல்டில் டென்ஷன் ஆனது கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஃபேன் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரானா அவங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அவரை மீட் பண்ணி நிறையா தருணத்தில் நீங்கள் அவர் கூட டைம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. நார்மலாக ஒரு ஃபேனோட நீங்கள் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுல தல தோனி எப்படி ஃபேன்ஸ் கிட்ட, எப்படி டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஆஃப் த கேமரால என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணுவார், தலை ஃபேன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அண்ட் நிறைய என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியாதெல்லாம் இருக்கு. தோனி அண்ணனை பத்தி சொல்லணும்னா, கிரவுண்ட்ல வந்து கேப்டன் கூல். அவர் வந்து எவ்வளவு ஒரு கூலா இருப்பாருன்னு பார்த்தோம். ராஜஸ்தான் மேட்ச்ல எவ்வளவு ஒரு வெறியாகி உள்ள ஒருவர், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி அவர் வெளியே வந்துட்டாருன்னா ஒரு குழந்தைத்தனமா தான் இருப்பாரு. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பிராவோ பேசும்போது முடிய பூச்சி வலிப்பாரு, கிள்ளி விடுவாரு. என்கிட்ட கூட 2-3 வாட்டி போட்டோ பிடிக்க போகும்போது கூட லாஸ்ட்ல போட கண்ணு வந்து கெட்டுடும். ரொம்ப கிண்டலா பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. இன்னைக்கு நடந்த முடிஞ்ச விஷயத்த என்னைக்குமே மன்னன் பேசவே மாட்டாரு. முடிஞ்ச விஷயம் முடிஞ்சதுதான். நடக்க போறது என்ன பார்ப்போம் அதை ரொம்ப யோசிப்பாரு. பர்சனலா அவர் மீட் பண்ண போகும்போது கூட ஃபேமிலியை பத்தி தான் விசாரிப்பாரு.
வீட்டுல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஒரு ஆட் பண்ணேன், அந்த ஆட் பண்ணும்போது கூட அவரு ஈஸியா பண்ணிட்டாரு. நான் 2-3 டேக் போகும்போது என் தோலை தட்டி கொடுத்து கூலா பண்ணு, ஏன் டென்ஷன் ஆகுற, நான் பக்கத்துல இருக்கேன் கவலையா, அதெல்லாம் எதுவும் நினைக்காத, ஈஸியா பண்ணுனாரு. அவர் வந்து ஒரு குழந்தைதான் என்னை பொறுத்த வரைக்கும். குழந்தையப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது நம்ம தலை தான் இல்ல? அதுதான். ஸோ எந்த மொமெண்ட்ல வந்து உங்களை தலை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு? ஏன்னா கிரவுண்ட்ல நாங்க உங்களை நிறைய டைம் பார்ப்போம். தலை எப்போ உங்களை நோட்டீஸ் பண்ணாரு? ரெகுலரா ஒருத்தர் நமக்காக எல்லோ பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு டெடிகேட்டடா எல்லா மேட்சும் வராரு, யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மொமெண்ட்ல தலை தோனி வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு? தெரியல. என்ன ஒரு வாட்டி எல்லோ மேன் கூப்பிட்டாரு. அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் வந்து ஆல் டைம் ஐ see that screen, big screen in the groundனாரு. அப்பதான் தெரிஞ்சு என்னையும் நோட் பண்ணியிருக்காருன்னு. ஒரு வாட்டி மேரேஜ் முடிச்சுட்டு நான் பெங்களூர்ல பாக்கலான்னு போனேன். பாக்க போகும்போது ஐ எம் எல்லோ மேன், என்ன ஐ நோ பிரதர், எப்படி தெரிஞ்சது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். வந்தேன், என்ன இங்க வந்துருக்கீங்க, உங்களை பாக்கதான் சார் வந்தேன். அப்புறமா போட்டோ கொடுத்துட்டு அப்புறம் என்னுடைய கல்யாண பத்திரிகையில ஆட்டோகிராஃப் வாங்கி நான் வந்துட்டேன். நான் அப்பதான் புரிஞ்சுது இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு அற்புதமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னு. அது ரெண்டாவது எப்ப கண்டுபிடிச்சேன்னா, என் குழந்தைக்கு வந்து பேர் வைங்க சார், தமிழ்ல தான் நான் கேக்குறேன். அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு இங்கிலீஷ்லயே சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில வந்து என்ன நேம் வைக்கணும்னு பாத்துட்டு வந்து சொல்லுங்கன்னு. அது கூட சொல்ல போது மெசேஜ் அனுப்பிச்சோடனே உடனே கீழே வந்து பாப்பாக்கு வந்து இந்த பேர் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு அதிசய பிறவிதான் நம்ம சொல்லணும். சூப்பர் சூப்பர். என்ன பேர் வச்சாரு உங்களுடைய டாட்டருக்கு? தலை தோனி பேர் வச்சிருக்காருன்னு சொன்னீங்களா, என்ன பேர் வச்சாரு? தியா. DIYA. தியா. ஓ வாவ், நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ ஆஃப் த ரெக்கார்ட்ல நம்ம பேசிட்டு இருந்தப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு தோனி ஹேட்டர் வந்து ஒரு தோனி ஃபேனா மாறின ஒரு மொமெண்ட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. நிறைய தோனி ஹேட்டர்ஸ் இருக்காங்க, அதை நம்ம டினை பண்ண முடியாது. ஆனா ஒரு ஹேட்டர் ஃபேனா மாறின மொமெண்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்ணால பார்த்த ஒரு விஷயம், அவர் வந்து தோனி அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ஏர்போர்ட்ல போகும்போது மஹிபாய் தான் கூப்பிட்டோன்னே கொஞ்சம் தூரம் போனவர் கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போட்டோ கொடுத்து சைன் போட்டு போனாரு. அன்னில இருந்து அந்த பையன் வந்து ஒரு தோனி ஃபேனா மாறி அவன் வந்து என்கிட்ட சொல்றான், நான் யாரும் தப்பு பண்ண தெரியலையே, ஒரு மனுஷன் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே கிட்ட வந்துட்டு போனாரு. ஃபேன்ஸ் மேல அவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட். ஆக்சுவலா அது வேற லெவல் கூஸ் பம்ப் வந்து அது கொடுக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, 2014 டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து சுரேஷ் ரெய்னா கிட்ட தான் தலை தோனி போய் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இப்பவும் வந்து அவர் ரிட்டையர் ஆக போறது ரெய்னாக்கு முன்னாடி தெரியும், நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம், நாங்கள் கட்டி பிடிச்சி அழுதுட்டுலாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்கும்போது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒரு கஷ்டம் அப்ப அதுதான், ரெய்னாவும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு. ஓகே, இதுவே எதா இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு தான். ரெய்னா இப்போ இந்த COVID-19 பிரச்சனையும் முடியல, இதுக்கப்புறமா நேஷனல் டீம் வந்து எப்போ மேட்ச் ஆடும் நம்மளுக்கு தெரியல. அதை தாண்டி இப்போ ஆன் ஃபீல்ட்ல நிறைய பிளேயர் இருக்காங்க, ஆஃப் ஃபீல்ட்ல வெளியே நிறைய பிளேயர் வர இருக்காங்க. இந்த முடிவும் வந்து ஒரு சரியான முடிவு தான். இன்னும் ஒரு 5 to 6 years CSKக்கு விளையாடுவாரு, நம்ம இன்னும் ஹாப்பியா இருக்கலாம். அவரோட பயணத்தை வந்து ராஞ்சில தொடங்கினாரு, சென்னையில வந்து முடிச்சிருக்காரு. அதுதான், அது சேப்பாக் கிரவுண்ட்ல ஆன் ஃபீல்ட்ல இருக்கும் போதே நேற்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அதுதான் வந்து ரெய்னாவும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சென்னை வந்துட்டு தான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்ட்டு வேற இப்போ ரீசெண்டாக அவர் சொல்லியிருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சரவணன் ப்ரோ. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. மெயினாக வந்து தலை தோனிக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி சேட்டை பண்ணுற விஷயங்கள், அண்ட் தென் அவர் உங்கள் பொண்ணுக்கு பேர் வச்சாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல். அண்ட் ஒரு எம்எஸ்டி ஹேட்டர் எம்எஸ்டி ஃபேனாக மாறின அந்த மொமெண்ட்டை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தீஸ் அன்சீன் அன்டோல்டு ஸ்டோரிஸ். அண்ட் அடுத்து 6 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதனால் தலைவனை வந்து நேசிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அண்ட் தலைவனை பற்றி மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் என்ன ஏது அப்படின்னு தான் அந்த அப்டேட்டோட தான் வரப்போகிறேன். இப்போதைக்கு திஸ் இஸ் மிர்ச்சி ஆனந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் MSD. मिर्ची सल्यूट्स धोनी। मैं पल दो पल का शायर हूँ, पल दो पल मेरी कहानी।